எப்போதும் போல் இங்கே நம்மளுடைய ஷோவுக்கு வந்திருக்காங்க கற்பகவல்லி நியூட்ரிஷனிஸ்ட். வணக்கம்மா. வணக்கம்மா. ரொம்ப ஹாப்பி நீங்கள் வந்திருக்கிறதுக்கு. இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜென்ரலாக எல்லாருடைய டவுட்டுக்கு பதிலாக நான் செஞ்சு சமைச்சு இங்கே வச்சுருக்கிற ஒரு டிஷ்ஷை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம். அதில் வந்து நான் போட்டிருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து அது ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் தரும், வேறு என்ன சேர்க்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பேசலாம் மேம். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 விதமான கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு 3 வெஜிடபிள்ஸ் தேர்ந்தெடுத்திருக்கேன். இதை வந்து ஸ்லைட்லி ஸ்டீம் குக் பண்ணியிருக்கேன். நான் வந்து மைக்ரோவேவில் 1.5 நிமிஷம் வச்சு இல்லை நம்ம வந்து ஸ்டீம் குக் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ். அடுத்ததாக இதில் வந்து இந்த டிப்புக்கு வந்து நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கேப்சிகம், பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அப்புறம் சால்ட்டு, அதோட வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ். ஓகே. அதாவது ஒரு டோஃபு. ஓகே. லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் டோஃபு சேர்த்துருக்கேன். ஆனால் அதிகம் டோஃபு போட்டால் ஓவர் ஸ்மூத்தாக நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் டோஃபு போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு பிளெண்ட் பண்ணியிருக்கேன். தண்ணி கொஞ்சமாக போட்டேன், கொஞ்சமாக ஆயில் போட்டு பிளெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபியூ டேஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம அசார்ட்டட் வெஜிடபிள்ஸ் வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் நிறைய டிப்ஸ் பண்ணுவேன். சரி, இது நீங்கள் வந்து வேறு என்ன சேர்க்கலாம் இதில்? நைஸ், இன்ட்ரெஸ்டிங். ஸோ ப்ரோட்டீன் ரிச் உங்களோட இன்க்ரீடியன்ஸோட மெயின் இது வந்து ப்ரோட்டீன் தான் இல்லைங்களா? ஸோ டோஃபு, பீனட்ஸ், ரோஸ்டட் சனா, பொட்டுக்கடலை அப்படிங்கிறீங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் டிப்புன்னு சொல்லலாம். லாஸ்ட் டைம் கூட நம்ம ஏதோ பேசணும் டிப்ஸ் பற்றி பேசும்போது. ஸோ இதெல்லாம் மாதிரி ஹோம்மேட் டிப்ஸ் பண்ணும்போது இதில் எந்த ஒரு கில்ட்டும் இல்லை நமக்கு. லைக் நம்ம நல்லாவே சாப்பிடலாம். இதில் எதுவும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் இல்லை, டூ மச் ஆஃப் ஆயில் இல்லை. ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கம்ப்ளீட் ப்ரோட்டீனும் கிடைக்கிது, நீங்கள் வெஜிடபிள்ஸும் சேர்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால நமக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸுங்கிற அந்த வைட்டமின் சி, ஸ்பெஷலாக கேப்சிகமில் ஃபைபரும் ஓரளவுக்கு மினிமலாக நமக்கு இதுலேருந்து கிடச்சிருது. ஸோ நீங்கள் இந்த காம்பினேஷன் இப்போ இந்த மாதிரி பிளேட்டிங்கில் வெஜிடபிள்ஸ் மேம் வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனை சாப்பிட்டிங்கன்னா ஃபைபர்ஸ் நிறையா கிடைக்கும். ஸோ இது நீங்கள் கிட்ஸுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கறது, இல்லை அவங்களுக்கு சாப்பிட்ற சிப்ஸ்க்கு டிப்ஸ் மாதிரி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா இன்னமும் அவங்களுக்கு ப்ரோட்டீன் என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து டிப்ஸாக நீங்கள் கொடுக்கறது மயோனேஸ் எங்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இது அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா. ஸோ சாண்ட்விச்சில் இது ஒரு நல்ல ஆப்ஷன். உள்ளே இருக்கும் போது கிட்ஸ்க்கு வந்து என்ன அப்படிங்கிறது பெருசாக தெரிய வாய்ப்பு இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணலாம். இதில் எதுவும் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் அது நம்மளோட இனோவேஷன் தான் மேம். பட் எனக்கு இதில் பார்க்கும்போது இன்க்ரீடியன்ஸில் ஸோ ரோஸ்டட் சன்னா, பீனட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பொதுவாக ப்ளோட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ப்ளோட் ஆகும் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக இஞ்சி அண்ட் கார்லிக் இதில் ஏதாவது ஒரு நான் இன்ஃப்ளமேட்ரி இன்க்ரீடியன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளோட்டிங் இல்லாமல், டோஃபுமே வந்து ஒரு பேஸ் மில்கோட டோஃபு சாய் அப்படின்னும் போது ப்ளோட்டிங் சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ எல்லாமே ப்ரோட்டீன் இருக்கிறதுனால கார்லிக் இல்லைன்னா ஜிஞ்சர் இல்லை ரெண்டுமே கம்பைன் பண்ணி, அது எப்படி டேஸ்ட் எனக்கு தெரியாது. இல்லை கார்லிக் போட்டால் அது ஒரு தனி ஃப்ளேவர், ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டு இதுக்கு வேண்டாம், ஏதாவது ஒன்று போடலாம் நீங்கள் சொல்கிறேன். ஓகே. ஸோ ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா ப்ளோட் ஆகாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி ரிச் இன் ப்ரோட்டீன் அப்படிங்கிறதுனால. மற்றபடி இட்ஸ் அ வெரி குட் காம்பினேஷன். லைக் நியூட்ரியன்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இன்ஆஃப் ஒரு நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஒரு சர்விங்கில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு சாண்ட்விச்க்கு 2 டேபிள் ஸ்பூன் இஸ் இனஃப். லைக் ஒரு 2 ஸ்லைஸ் எல்லாமே அதான் அந்த இன்னோவேஷன்ஸில் எப்படி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறாங்க ஒரு சர்விங்கில் அப்படின்னா ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் 5 to 6 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து அதுலேருந்து அவங்க எடுத்துக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் வந்து வேரியேஷன்ஸ் கூட பண்ணிக்கலாம் இல்லைங்களா? பன்னீர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. ஓகே, நைஸ், எக்ஸலண்ட் டிப். இதில் இன்னும் கூட ஆயில் வந்து நீங்கள் ஆலிவ் ஆயிலாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒமேகா 3 ஃபேட்ஸ். ஸோ அந்த ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணும்போது இன்னும் கூட அந்த க்ரீமி டெக்ஸ்சர் அண்ட் அந்த ஃபேட் கண்டென்ட் நிறையா கிடைக்கும். மயோனேஸை ரீப்ளேஸ் பண்ணணும், அதுதான் என்னோட டார்கெட்டாக இருக்கு இதை பார்க்கும்போது. ஏன்னா அவ்வளோ ஃபேட் கன்சியூம் பண்ணும்போது இது ஒரு நல்ல ப்ரோட்டீன் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். இட்ஸ் குட் காம்பினேஷன், ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்ட் டிப்னு சொல்லலாம். எல்லா நியூட்ரியன்ட்டும் இது கொடுத்துக்கிறப்ப அயன் அப்சார்ப்ஷனுக்கு பெட்டரா இருக்கும். கண்டிப்பா கம்ப்ளீட் ஒரு நியூட்ரியன்ட் பேலன்ஸோட இருக்கிற ஒரு டிப். ஸோ அதை நம்மளோட ட்வீக்கு ஏற்ற நம்ம டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இட்ஸ் a nice thing மா. நைஸ். தேங்க்யூமா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.